ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க வரோம்னா, ரீசெண்டாக சில பேஷண்ட்ஸ் என்ன கேட்ட கேள்வி, சார் ஹிமாலயா ஸ்பெமன் டேப்லெட் வந்து இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா? ஸோ எனக்கு ஆணுறுப்பு சரியாக ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்காக இந்த ஸ்பெமன் டேப்லெட் ஸோ லோக்கலில் கிடைச்சி சார் எனக்கு. ஸோ இந்த டேப்லெட் வந்து ஆணுறுப்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணலாமா? ஸோ சில பேஷண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸோ இந்த டேப்லெட் யூஸ் பண்ணால் ஸோ இது வாட் இஸ் த பெனிஃபிட், என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், என்னென்ன பெனிஃபிட் இருக்காது, ஸோ ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்குமா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் ஸோ கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னொரு டாபிக் உள்ள போனால், ஸ்பெமன் டேப்லெட் ஆணுறுப்பு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா? ஸோ கேட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா சில பேர். ஸோ இங்கே வந்து ஸ்பெமன் டேப்லெட் இருந்து ஒரு ஹிமாலயா ட்ரக், ஒரு ஹிமாலயா சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்பெமன் டேப்லெட் சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 60 கேப்சூல் தான் வரும். ஸோ இது ஒரு ஆயுர்வேதிக் டேப்லெட். ஸோ இது வந்து செக்ஸுவல் டிசைருக்கு எரெக்ஷன் கிடைக்கலாமா? நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஸோ நான் வந்து எப்போவுமே ஸோ இந்த டேப்லெட் ஆட் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில பேர் சார் இது எடுக்கலாமா ரிப்பீட்டடாக கேட்டுனே இருக்காங்க. நாங்கள் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் யாருக்கும் கொடுத்ததில்லை இந்த டேப்லெட். நான் மோஸ்ட்லி அட்வைஸும் பண்ணதில்லை. பட் நீங்கள் வந்து சில பேருக்கு டவுட் இருக்கலாம், எடுக்கலாமா வேணாம். ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கணும், நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி எடுத்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் வந்து மேக்ஸிமம் ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சில பேர் வந்து எனக்கு சொல்லிக்கிறாங்க, சார் பெருசாக ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லை, பட் சில பேர் ரிசல்ட் இருக்குது, பட் சில பேர் வந்து ரிசல்ட் இல்லை சார் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பர்டிகுலராக வந்து நான் இந்த டேப்லெட் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ டவுட் இருக்கலாம் உங்களுக்கு, எதுக்கு பெனிஃபிட் இருக்குது சார்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒலிகோஸ்பர்மியா சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் லோவில் இருக்கும். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்டு உங்களுக்கு செக்ஸுவல் டிசைர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ளெஸர், ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகி கொஞ்சம் எரெக்ஷன் வரத்துக்கு, உங்களுக்கு ஆணுறுப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆயுர்வேதிக் டேப்லெட். ஸோ மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட் இருக்காது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் இருந்தால் தாராளமாக எடுங்க. ஸோ நான் வேண்டாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது ரிசல்ட் இருந்தால் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ஆகாது மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இன்னொரு டவுட் கூட கேட்டாங்க, எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டாங்க. ஸோ நியர் டாக்டர் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியனில் கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த டேப்லெட் மார்னிங் ஒன்று நைட் ஒன்று எடுக்க வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது எப்படி ஏதுன்னு ஸோ வீடியோஸில் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இது இல்லைனா நியராக நீங்கள் எடுக்கிறீங்களா, ஸோ அந்த டேப்லெட் வாங்குறீங்களா ஃபார்மசி, ஸோ மெடிக்கல் ஷாப்பு, அந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்களா அவங்களே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ வீடியோ சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட நம்மளோட வந்து ரதிகள் இருக்கும். வணக்கம்.